என்ன? ஒன்றும் இல்லை ப்ரோ, கொஞ்ச நாளாக உங்களை இந்த இடத்துல பார்க்குறேன். ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கீங்க. என்ன பிரச்சனை ப்ரோ? நிறைய பேர் காமிச்சிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் பிரச்சனை தான் என்ன பாஸ்? தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பிடுங்க போற? நான் ஒன்றும் பிடுங்க போகிறதெல்லாம் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். சொல்லுங்கள் பாஸ், உங்கள் பிரச்சனை தான் என்ன? வேணாம், நான் செம்ம காண்டில் இருக்கேன். கெட்ட வார்த்தை தான் பேச வச்சிடாது. ஒழுங்கா போயிடு. கெட்ட வார்த்தை தானே? பேசுங்க, நிறைய பேசுங்க, தாராளமாக பேசுங்க. பேசுனா உங்கள் மனசில் இருக்க பாரமாச்சும் கொஞ்சமாச்சும் குறையுமில்ல. என்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணாதான் என்ன? சொல்லு. எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை. எங்கள் அப்பா படித்தோமா, செட்டில் ஆனோமா, சம்பாதிச்சோமான்னு இல்லாமல் டைரக்டரை ஒரு பெருசாக கிழிக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. என் ஃப்ரெண்ட்ஸுங்க சப்போர்ட் பண்ணுறது விட்டுட்டு இவ்வளோ டைரக்டர்ஸ் நடுவில் நீ என்ன மயரப்படுங்க போறியான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் விடுங்க. 5 வருஷம் உயிருக்கு உயிரை காதலிச்ச பொண்ணு நான் செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான். நேற்று தான் அவளோட வெட்டிங் இன்விடேஷன் கொண்டு வந்து கொடுத்தா. அமெரிக்கா மாப்பிள்ள கூட கல்யாணமா. சரி, இதெல்லாம் விடுங்க. இவ்வளோ கேட்குறீங்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு ஆட்டோ டிரைவர். உங்களை மாதிரியே எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. என்னது? தமிழ்நாட்டோட சிஎம் ஆகணும். சிரிங்க, உங்களை மாதிரி தான் இந்த உலகமும் என்னை பற்றி சிரிச்சிச்சு. சாரி சாரி. ஒரு கதை சொல்லட்டுமா பாஸ்? ஒரு ஊரில் ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிக்கு ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு ஒரு நாள் இந்த நாட்டினுடைய அதிபர் ஆகணும்னு ஆசைப்பட்டாராம். பக்கத்தில் செருப்பு தைச்சிக்கிட்ட சொன்னாராம், நான் இந்த நாட்டினுடைய அதிபர் ஆக போகிறேன் அப்படின்னாராம். பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்டு பயங்கரமாக சிரித்தாங்களாம். அதுக்காக அவர் முயற்சியை விடலை. ஒரு நாள் அவர் அந்த நாட்டினுடைய அதிபர் ஆனாராம். ஆனால் அதை கேட்டு சிரிச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் அதே இடத்துல செருப்பு தைச்சிட்டு சிரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவர் யாருன்னு தெரியுமில்ல? அப்ரஹாம் லிங்கன். அமெரிக்காவில் இது நடந்தது. இதெல்லாம் நிறைய பேர் சொன்ன கதை தான், நீங்கள் ஒன்றும் புதுசாக சொல்லலாம். இது எல்லாருமே சொன்ன கதை தான், நானும் ஒன்றும் புதுசாக சொல்லலை. ஏன்னா அப்படி சிரித்தவங்களெல்லாம் செருப்பால் அடிச்சுட்டு முன்னேறினவங்க சில பேர் மட்டும்தான். அந்த சில பேரில் நீ இருக்க போறியா, இல்லை அங்கே குத்தம் சொல்லிட்டு இருக்காங்களே ஒரு கும்பல், அந்த கும்பலோட நீ இருக்க போறியா? உன் கையில் தான் சாய்ஸ் இருக்கு. சரி, உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க? உன்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் ப்ரோ. என்னன்னு? நான் ஆட்டோ டிரைவரும் இல்லை, சீகம் ஆகணுன்றது என்னுடைய கனவும் இல்லை. என்னுடைய கனவெல்லாம் வேற ப்ரோ. என்னது? சரி, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் ப்ரோ. இல்லை, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நாளான்னைக்கு இதே இடத்துக்கு இதே நேரத்துக்கு வா, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நான் கிளம்புறேன் ப்ரோ. இங்கே தானே வரேன்னு சொன்னார், இங்கே ஆளை காணோம். அண்ணா அண்ணா, என்னாச்சுண்ணா அவருக்கு? அந்த ஃபோட்டோவில் இருக்கவன் தான் என்னுடைய தம்பி. அவன் செத்து இன்னையோட 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷமா? ஆமாம். எப்படிண்ணா இறந்துறாரு?
1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தம்பி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஒன்று பாட்டு கேட்குற, இல்லை பாட்டு எழுதுறேன்னு இருக்க. வேற ஏதாவது வாழ்க்கையில் உருப்படியாக பண்ணியிருக்கியா? இல்லை, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எத்தனை வருஷமா? இல்லை, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணா. நான் கொஞ்சம் அப்பா போகையில் உன்னை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனார். இன்னமும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். 35 வயசாச்சு. இன்னும் ஒரு 35 வருஷம் டைம் வேணுமா? இன்னைக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் வர சொல்லியிருக்கிறாரு. போய் இன்னைக்கு என்னோட பாட்டு செலக்ட் ஆகிடும். இன்னைக்கு நீ போய் பாரு. பார்த்துட்டு அது செட் ஆகலைன்னா வீட்டுக்கு தயவு செஞ்சு வந்துடாத. நீ வீட்டிலே இரு. நீ பூமியில் இருக்கிறது ஒன்று தான், இல்லாத ஒன்று தான். சரியா? உன் முடிவை என்னையோட நீயே பார்த்துக்க. சரிங்கண்ணா. மச்சி, டேய், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கிறேன்டா. சூப்பரா. கவிதை எழுதிக்கிற மச்சி. ஆஹா, கேட்குறியாடா? எப்பவுமே இருக்க தொல்லை தானே. சொல்லு மச்சி. பெண்ணே பெண்ணே, உன் கண்கள் எனும் கேள்வித்தாள் கொண்டு. மச்சி, நைட்னா சரக்கு அடிக்க போலாமா? அடிக்க போலண்டா, நான் சொல்லிடுறேன். சொல்றா. உன் கண்கள் எனும் கேள்வித்தாள் கொண்டு என் இதயம் எனும் பதிலை நிரப்பி காதல் தேர்வு எழுதி. கேவலமா இருக்குடா. என்னடா இது? இல்ல மச்சி, போட்டு அனுப்புன ஃப்ரெண்டு ரொம்ப கேவலமா இருக்குடா. நீ கண்டினியூ பண்றா. காதல் தேர்வு எழுதி விட்டேன், உன் புன்னகை என்னும் பாஸ்மார்க் போட வருவாயா? எப்படி இருக்க மச்சி? சூப்பரா இருந்துச்சு மச்சி. தேங்க்ஸ்டா மச்சி. நான் கூட ஒரு கவிதை எதிர்க்கண்டா. அப்படியாடா? சொல்லுடா. சூப்பர்ரா, சொல்றேன்டா. புளிய மரத்து அடியிலே புஷ்பல்லதா மடியிலே. கவிதையாவது மயிராவது படா. நான் இப்படி தான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். நான் ஒரு நாள் உட்காந்து அவனுடைய ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கிந்தேன்னா, அவன் ஃபீல்டில் சாய்ச்சிருப்பானா சாய்ச்சிருக்க மாட்டானான்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு அவன் உயிரோடு இருந்திருப்பான். இல்லாத போது தான் அவனுடைய அருமை தெரியுது. நான் எப்போ இந்த ஃபீல்டில் ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியாது. பட் ஜெயிக்கிற வரைக்கும் வர ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தை கொடுத்தீங்க. தேங்க்ஸ்.